நாலடியார் அதிகாரம் 2. இளமை நிலையாமை. இளமை நிலையாமையாவது மனிதரின் இளமைப் பருவத்தினது நிலையற்ற தன்மையை விளக்குவதாகும். இளமை என்பது பண்புப் பெயர், நிலையாமை என்பது தொழிற்பெயர். இளமைப் பருவம் என்பது எது? நாம் ஒருவாறு கொள்ளலாம். அதாவது 16 வயதிற்கு மேல் 32 வயதிற்குள்ளான பருவத்தை இளமைப் பருவம் என்று கொள்ளுவோம். அது சிற்றின்ப நுகர்ச்சிகளில் மனிதரை செலுத்தும் ஒரு பருவம். நிலையற்ற உலக இன்பத்தில் மயங்கும் சிற்றறிவுடையோர் மிகுதியும் விரும்புவன முறையே அவ்வின்பத்திற்கு ஏதுவாகிய செல்வமும், அதனை நுகர்தற்குரிய இளமையும், அந்த அழகுக்கு இடமாய் அமைந்ததாகிய உடம்புமேயாகலின், அம்முறைப்படி முதலில் செல்வ நிலையாமையை வைத்து அதன்பின் இவ் இளமை நிலையாமை நாலடியாரில் வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த அதிகாரத்தின் முதல் பாடலை பார்ப்போம். நாலடியார் 11. நரை வருமென்றெண்ணி நல்லறிவாளர் குளவியிடத்தே துறந்தார். புரைதீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோலூன்றி இன்னாங்கு எழுந்திருப்பார். இந்த பாடலின் திரண்ட கருத்து, இளமையும் இன்பமும் போய் முதுமைப் பருவம் மரணத்தையும் உடனழைத்து விரைந்து வருமென்று அஞ்சி இளமைப் பருவத்திலேயே உலகப்பற்றினை ஒழித்து தவம் செய்து நிலைத்த பேரின்பத்தை அடைய முயற்சி செய்து நின்றவரே அம்முத்திப்பேற்றை அடையும் பேரறிவாளர். அவ்விளமையும் சிற்றின்பத்தையும் நிலையுள்ளன என நம்பி அக்காலத்தே மகிழ்ந்திருந்தவர்கள் பின்னர் முதுமை அடைந்து நடக்க முடியாமல் கோலூன்றி எழுந்து மரணத்தையும் அடைந்து பேரின்பத்தையும் இழந்து துன்புறும் சிற்றறிவு உடையோராவர் என்பது இந்த பாடலை இயற்றிய முனிவரின் கருத்து. சரி, இப்பொழுது பதவுரையை பார்ப்போம். நரை வரும் என்று எண்ணி, மூப்பானது விரைவில் வந்துவிடும் என்று நினைத்து குளவியிடத்தே துறந்தார். இளமைப் பருவத்தில் உலக அனுபவங்களை நீக்கியவர் நல்லறிவாளர். தவம் செய்து பேரின்பத்தை அடைவதனாலே அவரை நல்ல அறிவுடையவர் என்று சொல்கிறார் முனிவர். புரை தீரா மன்னா இளமை என்றால் காமம், வெகுளி, மயக்கம் என்னும் குற்றங்கள் நீங்காததும் நிலை பெறாததும் ஆகிய அழகான அந்த யவ்வன பருவத்தில் மகிழ்ந்தாரே. மகிழ்ந்தாரேன்னா என்ன? அதாவது அந்த காலத்தில் அனுபவிக்கப்படும் இன்பங்களும் நிலை நிற்க மாட்டா என்பதை மறந்து அவற்றின் பொருட்டு அந்த நிலையற்ற சிற்றின்பங்களை அனுபவித்து கழித்த நல் அறிவு இல்லாதவர்களே, அது என்னாகும்னா விரைவில் அவையெல்லாம் மாறிவிட பேரின்பத்தையும் அடைவதற்கு ஏதுவில்லாமல் முதுமைப் பருவத்தை அடைந்து நடப்பதற்கும் இயலாமல் தளர்ந்து கோல் ஊன்றி, நடப்பதற்கு ஆதரவாகும் பொருட்டு கோலை கையில் பிடித்து கொண்டு தரையில் ஊன்றி, அந்த கோலை தரையில் ஊன்றிக்கொண்டு இன்னாங்கு எழுந்திருப்பார். வருத்தத்தோடு எழுந்திருப்பார். ஜோ எந்திரிக்க முடியலையே அப்படின்ட்டு எழுந்திருப்பார்களாம். இது இந்த பாடலை இயற்றிய நாலடியார் இயற்றிய முனிவரின் கருத்து. வள்ளுவர் துறவு மேற்கொண்டு தான் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர் இல்லறத்திலும் இருக்கலாம், துறவரத்திலும் இருக்கலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே இவர் பேசுவது துறவு நிலை. அந்த வகையில் நாம் இந்த பாடலை புரிந்து கொள்வோம்.